நம்ம நாட்டுல என்ன நடக்கிறதுன்னு எனக்கு புரியல. ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு ரேப்பர், ஒரு சிங்கர் வந்து தனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பாட்டு பாடி அது வெளிப்படுத்துற அவர் பயங்கரவாதி. அவர் உடனே அரெஸ்ட் பண்ணுவாங்க. போலீஸ் வந்து அப்படி அம்மா சாமி சொல்லி வேலை இல்ல. ஆனா ஒரு பச்சை மண்ணு, ஒரு பச்சை குழந்தை, ஒரு பெண் குழந்தை தான் அம்மா கண் முன்னாடியே ஒரு 70 வயசு கிழவன் ஒரு சாது ஒருத்தரை ஒரு புனிதமான இடம், அனுராதபுரம் புனிதமான இடம், ஒரு புண்ணிய பூமியத்துல அந்த பன்சலையில ரேப் பண்றாங்க, பலாத்காரம் பண்றாங்க. அந்த குழந்தைய பச்சை கெடுக்கிறாங்க. அதுக்கெல்லாம் நீதி நியாயமா ஒண்ணுமே இல்ல. போலீஸ் எல்லாம் பொத்திக்கிட்டு உட்கார்றாங்க. நம்ம மக்கள் வந்து கத்தி போராடின பிறகுதான் அரெஸ்டே பண்றாங்க. இதுல என்ன நீதி நியாயம்? இது வந்து நாட்டா இல்லாட்டி வேற ஏதாவதா? இதெல்லாம் பாத்துக்கிட்டு பிரசிடென்ட் வேற உட்கார்ந்துருக்காங்க. சி, சாதாரண மக்களுக்கு ஒரு நியாயம். ஆனா பொலிட்டீஷியன் பேக்ரவுண்ட் இருக்கிற ஒரு சாதுன்னு சொல்றதுக்கே வெக்கப்படுற ஒரு கிளவாடி, ஒரு நாய்க்கு ஒரு ஊரே போராடுறது. இதெல்லாம் பாத்துக்கிட்டு நாட்டு மக்களும் வாய பொத்திக்கிட்டு இருக்காங்க. கேவலமா இருக்கு. நான் என் தலை முடிய அறுத்துட்டு நான் வந்து என் விரோதத்தை வெளிக்காட்டிட்டேன். எந்த பெண்ணாவது தனக்கு பிடிச்ச அந்த கூந்தலை வெட்டுவாங்களா? நான் கூந்தலை வெட்டிட்டு நான் சொன்னேன், இந்த சாது எப்படியாவது அரெஸ்ட் பண்ணி கொலை பண்ணு, அந்த குழந்தைய பச்சை கெடுத்து இந்த நாயை வந்து கொலை பண்ணு. இது நம்ம இனத்துக்கே வெக்கம். சிங்கள புடிசம் சொல்ற இனத்துக்கே வெக்கம். இவன் எல்லாம் வெளியே துரத்தணும்னு சொல்லி நான் கத்துறேன். ஆனா மக்களுக்கு, பிரசிடென்ட்க்கு, அரசாங்கத்துக்கு இதெல்லாம் தெரியாது. ஆனா ஒரு சாதாரண மனித, ஒரு சுமாரான மனித ஏதாவது தப்பு பண்ணா உடனே அரெஸ்ட் பண்றாங்க சொல்லி